ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு செயின் டிரைவுக்கும் பெல்ட் டிரைவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ செயின் டிரைவ், பெல்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா லைக் செயின் டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லைக் ஸ்லிப் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மோர் ப்ராபபிலிட்டி இருக்குது கம்பேரிங் டு செயின் டிரைவ். ஓகேங்களா? ஏன்னா செயின் டிரைவ் பார்த்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் அந்த ஸ்பாக்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கனால ஸ்லிப் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 0 சான்ஸ் தான். ஸோ இது மெயின் வித்தியாசம் செயின் டிரைவ்டும் பெல்ட் டிரைவ்டும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா. இப்போ அதே பார்த்தீங்கன்னா அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி லோடு எடுக்கிற எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு வெயிட்டான பைக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக செயின் டிரைவில் தான் இதாகும். ஸோ அதே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் நமக்கு பெல்ட் டிரைவ் யூஸ் ஆகும். என்ன வித்தியாசம்? வேறு என்ன வித்தியாசம்னா நாய்ஸில் பயங்கரமாக வித்தியாசம் வரும். இப்போ நமக்கு அதே இந்த பெல்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா செயின் டிரைவில் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் லூப்ரிகேஷன்லாம் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெல்ட் டிரைவில் அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அப்புறம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு பெல்ட் டிரைவ் செயின் டிரைவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன? இப்போ அதே பெல்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செட்டாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அதே நம்ம செயின் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ்லேயுமே நமக்கு வித்தியாசம் வர மாதிரி இருக்குது. அதான் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி தான் எல்லாமே. ரெண்டுமே பவர் டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுறோம் இனிஷியலாக சொன்ன மாதிரியே. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.